ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய ஆலய ரகசியத்தில் சிவாகமத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சனாதன தர்மத்தின் ஆணிவேராக அடிப்படை கொள்கையை கொண்டது வேதம். இந்த வேதமானது வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லுது. வெளியில இருக்கக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்னாக்கா, அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது ஆயுர்வேதம், கணிதம், இசை, ஞானம், இதை பற்றி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றது வெளிமுகமாக இருக்கக்கூடிய ஞானம். உள்முகமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். அதை பற்றியும் வேதம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லுது. அதில் யாகத்துக்கான மந்திரங்கள், பூஜைக்கான மந்திரங்கள், ஸ்தோத்திரத்துக்கான மந்திரங்கள் இப்படின்னு பல இருக்கு. அதிலையும் சிவனுக்கான யாகம், சிவனுக்கான பூஜைகள், அதே மாதிரி சிவனுக்கான ஸ்தோத்திரம், இதை பற்றின விஷயங்களும் இந்த வேதத்தில் இருக்கு. இப்போ இதே மாதிரி மற்ற தேவதைகளை பற்றியும் இருக்கு. விஷ்ணு, சக்தி, இந்திரன், இப்படி எல்லார பற்றியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிவனை மாத்திரம், அவருடைய ஸ்துதிகளை மாத்திரம், அவருடைய மந்திரத்தை மாத்திரம் எடுத்து கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் சைவம். அதாவது அதை அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒன்றா சேர்க்கும் பொழுது அது சைவ மதம் அப்படின்னு மாறுது. மதம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா கோட்பாடு அப்படின்னு அர்த்தம், கொள்கை அப்படின்னு அர்த்தம். ஆனால் மதம்ன்ற ஒரு அந்த பதத்தை, அந்த வார்த்தையை நிறைய பேர் மதம் அப்படின்னும் பயன்படுத்துகிறாங்க. சைவ மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறையா மாறுது. மதம் அப்படின்னாக்கா மயக்கம்னு அர்த்தம். அப்போது நம்ம இங்கே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா சைவ மதம், சாக்த மதம். மதம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர மதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, இப்போ இந்த சைவ மதம் இருக்கு, அதுக்குள்ளே உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. எதை மாதிரினாக்கா பாசுபத ரௌரவம், அதே மாதிரி அகோர, இப்படி பல சைவ மதங்கள் உள்ள இருக்கு. அதுல ஒன்று சித்தாந்தம் அப்படின்ற ஒரு மதம். அதை தான் நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது சித்தாந்த மதம். இந்த சித்தாந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய கிரந்தங்களுக்கு பல பேர் உண்டு. ஒன்று சித்தாந்த கிரந்தங்கள், அடுத்தது சித்தாந்த ஆகமம், சித்தாந்த தந்திரம் அப்படின்னு. இந்த சித்தாந்தம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னாக்கா, சித்தாந்தம் அப்படின்ற பதத்துக்கு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கடைந்தெடுத்த முடிவு, அதாவது இறுதி முடிவு. இதுக்கப்புறம் நம்ம அதில் வேற எந்த கேள்வி கேட்டும் நமக்கு பதில் கிடைக்காது. இதுதான் இறுதி, அதாவது சிவபெருமான் தான் இறுதி. அதுக்கு மேலே வேறு உன்னதமான தேவதை இல்லை அப்படின்றத அங்கே ஸ்தாபனம் பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கு சித்தாந்தம் பேர். சரி, இந்த சித்தாந்தத்தை யார் சொன்னது அப்படின்னாக்கா, சாக்ஷாத் சிவஹா. அதை ஆதிகர்த்தா கவிஹி சாக்ஷாத் சூலபாணிஹி. சூலபாணியான சிவன் தான் இந்த சித்தாந்தத்தை நமக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. எப்படி, யாருக்கு சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முறை பார்வதி, அன்னை பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க நேர சிவன் கிட்ட போயிட்டு, நாங்கள் எப்போவுமே உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கணும், உங்களுக்காகவே பூஜை செய்யணும், அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய 5 முகங்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்குன்னு. ஈசான, தத்புருஷ, அகோர, வாமதேவ, சத்யோஜாத, இப்படின்ற இந்த 5 முகத்திலிருந்து அவர் பார்வதி தேவிக்கு தனக்கு எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும், அந்த வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்றத சொன்னார். அதை முழுசையும் உள்வாங்கிட்டு பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சிவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க நல்ல பலனையும் அடைய ஆரம்பித்த உடனே இதை தேவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. நேர அன்னையிடம் பார்வதி தேவியிடம்
நீங்கள் சிவனுக்கு இது மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி பலன் கிடச்சிருக்கேன், எங்களுக்கும் அதை சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை, அந்த சாஸ்திரத்தை, சிவன் கொடுத்த சாஸ்திரத்தை தேவர்களுக்கு சொல்கிறாங்க. தேவர்கள் இதை பூஜை பண்ணி பலன் அடைஞ்சதை பார்த்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தேவர்களிடம் அணுகி எங்களுக்கு அந்த ஆகமத்தை சொல்லிக் கொடுங்க, அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது தேவர்கள் ரிஷிகளுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிஷிகள்னாலே யாரு அப்படின்னாக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவர்கிட்ட மனிதர்கள்லாம் வராங்க, வந்து கேட்குறாங்க, ரிஷிகளே நீங்கள்லாம் இப்படி உன்னத நிலையில் இருக்கீங்க, எங்களுக்கும் அதை மாதிரி வேணும் அப்படின்ன உடனே அப்போ அந்த ரிஷிகள் அந்த மனிதர்களுக்கெல்லாம் சொல்லி தர்றார். இப்படி வழி வழியாக வந்தது. அதனால இதுக்கு ஆகமம் என்று பெயர். ஆகமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு தெரியும் பாருங்க. ஆகதம் சிவபக்திரேபியா கதம் ச கிரிஜா முகே மதம் ச சிவபக்தானாம் தஸ்மாத் ஆகம உச்சதே. ஆகம அப்படின்னு 3 எழுத்து இருக்கு இல்லையா, அதில் ஆ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆகதம் சிவபக்திரேபியா, சிவனுடைய 5 முகத்திலிருந்து வெளி வந்ததும். க அப்படின்றது கதம் ச கிரிஜா முகே, அதாவது பார்வதியானவர் முழுமையாக இது எல்லாத்தையும் கேட்கறாங்க. அடுத்தது மதம் ச சிவபக்தானாம், மதம் அப்படின்னா அவர்களுக்கும் சுலபமாக ஏற்றுக்கொண்டு அதை செய்யற மாதிரி இருக்கிறதுனால மதம், கொள்கை. யாருக்குன்னா சிவபக்தானாம். சிவபக்தர்கள்னா நம்ம நினைக்கக்கூடிய மனிதர்கள் மாத்திரம் சிவபக்தர்கள் கிடையாது. மகாவிஷ்ணு ஆரம்பித்து எல்லாருமே சிவபக்தர்கள் தான். அதனால நம்ம சிவபக்தர்கள்னா நம்ம கோவிலுக்கு போறவங்க மாத்திரம் கிடையாது. இந்திரன் அவரும் சிவபக்தன் தான், ரிஷிகள்லாமும் சிவபக்தர்கள் தான். அவங்க எல்லாராலையும் இது அங்கீகரிக்கப்பட்டதால இதுக்கு ஆகமம் அப்படின்னு பேரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் பாருங்க, ஆகம முறைப்படி கோவில் அமைந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை தான். ஏன்னா இதெல்லாம் சிவனே சொன்னது. இப்போ சிவன் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, அவர் சொன்ன சாஸ்திரங்கள் மொத்தம் 28. அதுதான் மூலாகமம் அப்படின்னு சொல்லுவோம். பார்வதிக்கு அவர் சொல்லும் பொழுது அது 28 ஆகமங்கள். அதுக்கு கிளை ஆகமங்களாக மொத்தம் 207. அதை உபாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலாகமத்தை ஆதாரமாக வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் எல்லாமே இருக்கு. அப்போ 28 ஆகமத்தையுமே வச்சு ஒரு கோவில் கட்ட முடியுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இதுல ஏதாவது ஒரு ஆகமத்தை எடுத்து அதனுடைய வழி பிரகாரம் அப்படியே அந்த கோவில் அமைக்கிறது, பூஜை முறைகள் எல்லாம் வச்சுக்கிறது. அப்போ நம்மளுடைய கடமை இங்க என்னன்னாக்கா, ஒரு கோவில், நிறைய கோவில் இருக்கு, எந்தெந்த கோவில் எந்த முறைப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் இன்னைக்கு சொல்றாங்க, ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோவில். கண்டிப்பா கோவில் அப்படின்னாலே அது ஆகம முறைப்படி தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஒன்று சொல்லிடலாம். இன்னொன்று அங்கே நடக்கக்கூடிய பூஜை, இது ரெண்டுமே ஆகம சம்பந்தமான விஷயம். அதனால அநேக கோவில்கள் ஆகமம் முறைப்படி இருக்கக்கூடிய ஆலயம்தான் அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த 28 மூலாகமங்கள், 207 உபாகமங்கள், இது போராத குறைக்கு இது கூட இன்னும் என்ன சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 பத்ததிகள். என்ன 18 பத்ததிகள் அப்படின்னாக்கா, மூலாகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை சுலபமாக பிரயோகத்திற்காக ரிஷிகள் கொடுத்த, அதாவது அகோர சிவாச்சாரியர், ஈசான சிவாச்சாரியர் போன்றவர்கள் கொடுத்த அந்த பத்ததி மொத்தம் 18. இது போன்ற இன்னும் பல ஆகம கிரந்தங்கள், இது போன்ற பல சாஸ்திரங்கள் இதில் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது சைவ மதம், சித்தாந்த மதம். அப்போ இந்த ஆகமத்தில் சொல்லியிருக்க பிரகாரம் நம்ம சொன்னபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா பலனானது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சிவன் பக்தர்களுக்காகவோ வேற யாருக்காகவோ சொல்ல, தனக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு அதில் ரொம்ப விளக்கமாக சொல்றார். அதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுண்டு அது பிரகாரம் நம்ம செய்யும் பொழுது பலனானது ஆகமத்தில் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகமத்தில் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய தனவான் அந்த மாதிரிலாம் இருக்கணும், அந்த மாதிரில நல்ல வாழ்க்கையில் நன்னா இருக்கணும், நல்ல மனிதராக இருக்கணும், சிவபக்தி இருக்கணும் முக்கியமாக. அதுக்கு வழிகள்லாம் நிறைய சொல்கிறார், என்னென்ன வழிகள்லாம் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆலயத்துக்கு போகும்பொழுது நமக்காக ஒருத்தர் பூஜை பண்ணுறார் இல்லையா, அவர் யார் அப்படின்ற விஷயங்களை நம்ம இனி வரக்கூடிய ஆலய ரகசியத்தில் தெரிந்து கொள்வோம். நமஸ்காரங்கள்.